வெளிநாடுகள்ல நீங்க பலவிதமான விழாக்களை கொண்டாடி இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா இது எதுவுமே நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கலுக்கு ஈடாகாது. தமிழ்ன்ற அடையாளத்துக்கு முன்னாடி வேற எந்த அடையாளமும் நிக்க முடியாது, போட்டி போட முடியாது. வெளிநாடுகள்ல பல உயரங்களை அடைஞ்சிருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்க தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குகின்ற வகையில முதலீடு செய்யணும், அந்த முயற்சியை நீங்க மேற்கொள்ளணும். இந்த வேண்டுகோளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உங்களிடத்தில் வைக்கிறார். வெளிநாடுகள்ல நீங்க பலவிதமான விழாக்களை கொண்டாடி இருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா இது எதுவுமே நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கலுக்கு ஈடாகாது. ஏன்னா பொங்கல் என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு தமிழ் உணர்வோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகை நேரத்தில் அயலக தமிழ் உறவுகள் உங்க அத்தனை பேரையும் சந்திக்கிறது என்னுடைய சொந்த சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய குடும்பத்தினரை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சியை எனக்கு தருகின்றது. முதல்ல இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அயலக தமிழர் தினத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு ஏற்பாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அது கடந்த 3 வருடங்களாக அவர்கள் தவறாமல் என்னை அழைத்து விடுவார்கள். நானும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணி அந்த தலைப்பின் கீழ் நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த தினத்தை நீங்கள் கொண்டாடி வருகின்றீர்கள். இந்த ஆண்டுக்கான தலைப்பு தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் அப்படின்ற ஒரு மிகச்சிறப்பான தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ் மொழி என்பது நம் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மொழி. தமிழ் யாரையும் வேறுபடுத்தாது, பிரித்து பார்க்காது. யாருக்கும் எந்த பேதத்தையும் காட்டாத மொழிதான் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. தமிழ் என்ற அடையாளத்திற்கு முன்னாடி வேற எந்த அடையாளமும் நிக்க முடியாது, போட்டி போட முடியாது. ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, ஆண், பெண் என்று எல்லா பேதங்களையும் தாண்டிதான் நம்ம அத்தனை பேரையும் இணைத்திருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. அப்படி நாம அனைவரும் தமிழால இணைந்ததால தான் இன்னைக்கு தரணியை வென்று கொண்டிருக்கின்றோம். ஒன்றாக இணையாத எந்த இனமும் உலகில் உயர்ந்த வரலாறே கிடையாது. அந்த வகையில உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணி என்பது மிக மிக முக்கியமானது, இந்த நேரத்தில் மிக மிக அவசியமானது. அதைவிட முக்கியம் அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற அந்த பணி என்பது மிக மிக முக்கியம். முன்னாடிலாம் தமிழ்நாட்டில இருந்து வேலைக்காக தான், சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்காகத்தான் நிறைய பேர் வெளிநாட்டில் போவாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து நீங்க இன்ஜினியர்ஸா, டாக்டர்ஸா, ரிசர்ச்சர்ஸா, ஆராய்ச்சியாளர்களா இன்னைக்கு பலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீங்க, போய் செட்டில் ஆயிருக்கிறீங்க. தொழிலாளிகளா போன காலத்துல குடும்பத்தை இங்க விட்டுட்டு தனியா போய் அங்க இருப்பீங்க. இப்ப குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் அங்கே தங்குற அளவுக்கு பெரிய வேலைகள்ல இன்னைக்கு போய் அங்க போய் செட்டில் ஆகுறீங்க. இந்த வளர்ச்சி என்பது தானாக நடந்த ஒரு வளர்ச்சி அல்ல. இந்த முன்னேற்றத்துக்கு பெயர் தான் நம்முடைய திராவிட மாடல். இப்படி குடும்பத்தோடு வெளிநாட்டில் வசிக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள உருவாகும். அதை உணர்ந்துதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தை முதலாக தொடங்கி சுமார் 32,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறீங்க. இதன் மூலம் அயலக தமிழர்களுக்கு பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ், பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றார். இந்த வாரியம் உங்களுக்கு பல உதவிகள் செய்தாலும் அரசின் சார்பாகவும் அயலக தமிழர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஐடி கார்டு, அடையாள அட்டை என்பது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். இந்த அடையாள அட்டை என்பது உங்களுடைய தாய் வீட்டு அடையாளம். அந்த வகையில உங்களுடைய நலன்களை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை
அயலக தமிழர் நலத்துறை இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கு. உக்ரைன், ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல போர் நடந்தப்போ அங்கிருந்து தமிழர்களை எல்லாம் பாதுகாப்பாக நம்முடைய துறை தான் பாதுகாத்துச்சு. பாதுகாப்பாக மீட்டிட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, சிக்கல்னா அதற்கு தீர்வு காண எல்லா உதவிகளையும் இந்த துறை உடனடியாக செய்து கொடுத்திருக்கு. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த வெளிநாடுகளுக்கு போகும்போதும் அங்க இருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் உங்களை எல்லாம் தொடர்ந்து சந்திச்சுட்டு வராங்க. அப்படி சந்திக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. வெளிநாடுகள்ல பல உயரங்களை அடைஞ்சிருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்க தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குகின்ற வகையில முதலீடு செய்யணும், அந்த முயற்சியை நீங்க மேற்கொள்ளணும்னு அந்த வேண்டுகோளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உங்களிடத்துல வைக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சர் வச்ச வேண்டுகோளின் தொடர்ச்சியாக, உங்களுடைய முயற்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அந்த சாதனையில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு நாம எடுத்துட்டு போனோம். பொருளாதாரத்துல நம்ம வளர்ற அதே நேரத்துல நம்முடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறந்துடக்கூடாது. உங்களுடைய குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை சொல்லி தர்றது மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. ஆண்டுதோறும் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்முடைய பண்பாட்டு சின்னங்களை, அடையாளங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பண்பாட்டு சின்னங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு பரவசம் ஏற்படும். இந்த உலகத்துல நமக்கென்று இருக்கின்ற இடம் தமிழ்நாடு என்ற அந்த நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்படும். இப்ப நம்முடைய அரசின் சார்பாக உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அரசின் திட்டங்கள் பற்றியும் பயன்கள் பற்றியும் எதிர்காலத்துல என்ன மாதிரி திட்டங்கள் வரணும்ன்ற மக்களோட கனவுகளை கேட்டு அறிகின்ற முயற்சி தான் இந்த உங்க கனவை சொல்லுங்கன்ற திட்டம். அதே போல அயலக தமிழர்களும் உங்களுடைய கனவுகளை இந்த வாரியத்தின் பொறுப்பாளர்களிடம், அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களிடம் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஏற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் தீட்டி கொடுப்பார்கள். உங்கள் அனைவரையும் சந்தித்து பேசியது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவையும் எனக்கு தந்திருக்கிறது. உங்களுடைய அடுத்தடுத்த பணிகள் மேன்மேலும் சிறக்கட்டும். தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். இங்க வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.